ஹாப்பி மார்னிங். என்னதான் ஹோட்டலுக்கு போய் இட்லி தோசைன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி குருமா சாம்பார் அப்படின்னு நிறைய வச்சாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தக்காளி சட்னி தாங்க. தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இது ரெண்டுத்தையும் சேர்த்து குழச்சி சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்கே அப்பா சொர்க்கங்க. ஸோ தக்காளி சட்னி என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரஃப்பாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பிங்கிஷாக வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க வேண்டாம். அது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2-3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வெங்காயம் இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளியுமே ரொம்ப குழைய வேணாங்க, நல்லா வதங்கினா மட்டும் போதும். 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளிக்கு 3 வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டே தேங்காய் தாங்க. தேங்காய் பொட்டுக்கடலை இது ரெண்டுமே வந்து எண்ணெயில் அந்த தக்காளியோடய சேர்த்து வதக்கு. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்குங்க, ஒரு 2 to 3 minutes வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மிக்ஸியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி அதுலேயே ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை ஸ்கூல் டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தேங்காயை கெட்டு போயிடும். ஸோ வந்து தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ சுவையான தக்காளி சட்னி என்னோடய ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவங்க சாப்பிட்லாம். ஹாப்பி குக்கிங். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.